ஓம் சாந்தி. சிவன் கற்பிக்கக்கூடிய இந்த ராஜயோக தியானத்தினால எனக்கு வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது? இந்த தியான கிளாஸ்க்கு வரும்போது மனசுல ரொம்ப குழப்பத்தோட வந்து சேர்ந்தேன். தியானம் செய்த உடனேயே மனசுக்கு அமைதி கிடைச்சது. அந்த அமைதிங்கிறது எப்படின்னு சொன்னா, மனசுல இருக்க சுமை, பாரம் எல்லாமே குறைந்து லேசான தன்மை அனுபவமானது. மனசு சக்திசாலியா ஆன அனுபவம் எனக்கு கிடைச்சது. எப்போ அந்த மனோபலத்தை நான் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சேனோ, அப்போ முடியாது அப்படின்னு நினைச்ச காரியத்தெல்லாம் முடித்து காட்டக்கூடிய சக்தி எனக்குள்ள கிடைக்கிறத நான் அனுபவம் செய்தேன். மாசத்துல 2 தடவை ஜலதோஷம் பிடிக்கும். தியானம் கத்துக்கிறதுக்கு முன்னால சொல்றேன். ஆனா தியானம் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு நான் கவனிச்சேன், ஜலதோஷமே எனக்கு பிடிக்கல. என்கிட்ட இருந்து அதை விடைபெற்று போனத நான் அனுபவம் செய்தேன். அது மாசத்துக்கு 2 தடவை பிடிக்கிறது என்கிட்ட இருந்து விடைபெற்று போயிடுச்சு. அப்ப என்ன அனுபவம் ஆனது அப்படின்னா, என்னுடைய உடல் ஆரோக்கியமா ஆகியிருக்கிறத நான் அனுபவம் செய்தேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். சின்ன சின்ன விஷயத்துலலாம் அதாவது கோபம் சொல்லும்போது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பொய் பேசுனாங்கன்னா, அப்பல்லாம் கோவப்படுற சுபாவம் இருந்தது. ஆனா தியானம் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு, யார் என்ன செய்தாலும் அத பொறுத்து கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய சக்தி. எனக்கு அவங்க கெடுதலே பண்ணுனாலும், அவங்க கிட்ட திருப்பி போய் பேசக்கூடிய, அன்பா பேசக்கூடிய சக்தி எனக்கு இந்த ராஜயோக தியானத்தின் மூலமா கிடைச்சிருக்கிறது. நம்ம தொடர்புல எத்தனை பேர் வர்றாங்க. ஆனா அவங்களோடலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சக்தி. ஏன்னா நாம பொதுவா எல்லாரையும் சொல்றேன். எல்லாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சுபாவம் இருக்காது. நம்ம மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். நம்ம எதிர்பார்க்குற மாரி எல்லாரும் இருக்கணும்னு விரும்புவோம். ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு பிறகு, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு ஏத்த மாரி நான் என்ன மாற்றிக்கொள்றேன் அப்படின்னு, அவங்களுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சக்தி எனக்கு இந்த தியானத்துல கிடைச்சிருக்கிறது. மேலும் இறைவனுடைய காரியத்துல, இறைவனுடைய சேவை முக்கியம் அப்படிங்கிறதுனால, எல்லாரோடையும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சக்தி, அந்த ஒத்துழைத்து போகக்கூடிய சக்தியும் எனக்கு இதுல கிடைச்சிருக்கிறது. ம். மனசுல எண்ணங்கள கட்டுப்படுத்த முடியாம போய் கொண்டிருந்தத, இந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்லலாம். நெறைய நெகட்டிவ் எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா அதையெல்லாம் மாற்றி, இப்ப என்னுடைய மனசை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து, பாசிட்டிவான எண்ணங்கள் நினைக்கிறதுக்கு நான் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் என்னுடைய மனசுக்கு அமைதியையும், சந்தோஷத்தையும் குடுத்துக் கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி.